Welcome students to zoology class. We will be continuing our chapter evolution. Till last class we discussed about evidence of biological evolution. This class we are going to study about various theories of biological evolution proposed by many scientists. So let us start our today's class with Lamarck's theory. We have already studied about Lamarck theory in early classes, and now we are going to study some detailed aspect of this theory. Lamarck's theory. Jean-Baptiste de Lamarck was the first to postulate the theory of evolution in his famous book Philosophique Zoologique. Philosophy Zoologique. In the year 1809, the two principles of Lamarckian theory are. So this is the book titled Philosophy Zoologique in 1809. This is very important. Jean-Baptiste de Lamarck. So he was the first person to postulate the theory of evolution in the book called Philosophy Zoologique in 1809. And this book is based on two principles, mainly the theory of disuse and use, and second one is theory of inheritance of acquired character. We will see now. First one, the theory of use and disuse. Organs that are used often will increase in size and those that are not used well degenerates. இது ரொம்ப சிம்பிள். எந்தெந்த ஆர்கனை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோமோ அந்தந்த ஆர்கனை அதோடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எந்தெந்த ஆர்கன் நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்தந்த ஆர்கன் வந்து தேவையில்லை, அதோட அளவும் என்ன ஆயிடுது, அது கிராஜுவலா குறைஞ்சு 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 அது வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஃபார்மே ஆகாத சுச்சுவேஷனும் வந்துடுது. ஸோ திஸ் இஸ் த தியரி ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ். ஃபார் திஸ் he cited an example. Neck in giraffe is an example of use and absence of limb in snakes, an example of for disuse theory. So neck அப்படின்ற விஷயம், நெக்ல இவ்வளோ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் போன்ஸ் தான் இருக்கு ஜிராஃபி, அது இன்னமும் ரெஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் அதோட ஆன்சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தது. அண்ட் அதோட தேவைக்காக அதை கழுத்தை நீட்டி நீட்டி அது வந்து மேலே எகிரி எகிரி அந்த லீஃப் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா எவல்யூஷன் அண்டர் மெனி எவல்யூஷன் ஜெனரேஷன் மாற 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 அதோட கழுத்தோட அளவு என்ன ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாம்புக்கு தேவையே இல்லை, அதோட லிம்ஸுக்கான தேவையே இல்லை, அதோட மூவ்மெண்ட் வச்சு அது வந்து மூவ் ஆகுதுன்னா அதுக்கான லிம்ஸுக்கு அதுக்கு தேவையே இல்லாதனால அது என்ன ஆயிடுச்சு, கிராஜுவலா குறைஞ்சு 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 லிம்ஸே இல்லாம லிம்ப்லெஸ்ஸா ஆயிடுச்சு பாம்பு. ஸோ இதுதான் வந்து யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரியோட எக்ஸாம்பிள், லமார்க் வந்து சொன்ன எக்ஸாம்பிள். ஓகேவா? தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர். அக்வயர்டு கேரக்டர் அப்படின்னா என்னது? அக்வயர்டு கேரக்டர்னா என்னது? பிறந்தப்பே இல்லாம இருக்கக்கூடிய விஷயம், அதுக்கப்புறமா கிராஜுவலா பழக்க வழக்கனால அடாப்டேஷன் மூலியமா அது வந்து நம்ம கிட்ட வந்து சேருது. அந்த மாதிரியான கேரக்டர் நம்ம என்ன சொல்றோம்? அக்வயர்டு கேரக்டர். இந்த மாதிரியான புதுசா, அதாவது நம்மளோட பர்த்ல நமக்கு இல்லாத விஷயம், நம்ம கத்துக்கின விஷயம் அடுத்த ஜெனரேஷனுக்கு அது மூவ் ஆகும் போது அது போகுது அப்படின்றதுதான் இவருடைய கான்செப்ட். கேரக்டர்ஸ் தட் ஆர் டெவலப்ட் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் அன் ஆர்கனிசம்ஸ் ஆர் கால்ட் அக்வயர்டு கேரக்டர் அண்ட் தீஸ் ஆர் தென் இன்ஹெரிட்டட். ஓகேவா? சோ நம்ம வந்து வாழும் போது நமக்கு வர கேரக்டர் அது நம்ம பசங்களுக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So this theory is coming under inheritance of acquired character. Next, the main objections to Lamarckism. Objection, இது வந்து உங்களுக்கே தெரியும், இது நான் சொல்லும் போது கண்டிப்பா இதுல வந்து நிறைய விஷயம் என்ன மிஸ் நீங்க இப்படி சொல்றீங்க, அதே மாதிரியான லமார்க்குக்கும் பல பேர் என்ன பண்ணாங்க, அப்ஜெக்ட் பண்ணாங்க. இது இன்னமும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் தியரி தான், இதை வந்து யாரும் முழுசா அக்செப்ட் பண்ணல, இருந்தாலும் நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தது. அதே மாதிரி சில பேர் சப்போர்ட்டும் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்ஜெக்ஷன்ஸ் முதல்ல பார்த்தலாம். Lamarck's theory of acquired character was disapproved by August Weismann, who conducted an experiment on mice. August Weismann அப்படின்ற ஒரு இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு, சரி அப்போ பிறந்த பிறகு நம்ம ஒரு விஷயத்த நம்ம பழக்கப்படுத்தும் போது அந்த பழக்கமான விஷயம் அடுத்த ஜெனரேஷனுக்கு போதா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு மைஸ் வச்சு அவரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. மைஸ்னா என்னது? மைஸ்னா வந்து எலி இல்லையா? அந்த எலியை வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு? who conducted experiment on the mice for 20 generation. ஸோ 20 ஜெனரேஷனுக்கு. உங்களுக்கு தெரியும் மைஸ் வந்து அது லைஃப் ஸ்பேனும் கம்மி, அதோட ப்ரீடிங் டைமும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து ஒரு 3 மாசத்துலயே அது வந்து குட்டி போட்டு இன்னும் 2 ஜெனரேஷன் பாத்துரும். அதனால அது வந்து ஈஸியா நம்மளால அதை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ 20 ஜெனரேஷன் அவர் என்ன பண்ணாருன்னா, பிறந்த பிறகு அவர் வாலை கட் பண்ணி விட்டுட்டார். அப்போ 20 வருஷமா என்ன ஆச்சுன்னா, அவரு பிறக்கிற எல்லா
எலிக்குட்டியோட வாலை கட் பண்ணி விட்டார். அப்போ என்ன ஆகணும்? லமார்க் சொன்னபடி நம்ம ஒரு விஷயத்த வந்து கண்டினியூஸா அது வந்து அக்வயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது இன்ஹெரிட் ஆகணும். அதாவது பிறக்க போற குழந்தைக்கும் அதே கேரக்டரோட பிறக்கணும். இப்போ என்ன ஆச்சு? ஆல் மைஸ் born were with tail. ஆனா இப்போ 20 ஜெனரேஷனுக்கு அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் என்ன ஆச்சு? 21வது ஜெனரேஷன்ல அந்த எலி பிறக்கிற எலி வந்து வாளோட தான் பிறந்தது. கரெக்டா? சோ இது மூலியமா அவர் என்ன சொன்னாரு? நீங்க சொன்னது தப்பு, லமார்க் சொன்னது தப்புன்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. வைஸ் மேன் proved that the change in the somatoplasm will not be transferred to the next generation, but changes in the germplasm will be inherited. அவர் என்ன சொன்னாரு? நமக்குள்ள ரெண்டு பாடி செல்ஸ் இருக்கு. ஒன்னு somatic செல், இன்னொன்னு germ செல். சொமாட்டிக் செல்ல சேஞ்ச் ஏற்படுத்தா கண்டிப்பா அது வந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகாது. கேமெட் செல்ல ஏற்படுத்தினா மட்டும்தான் அது இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகும்ன்ற விஷயத்த ஆகஸ்ட் வைஸ்மேன் எடுத்து வச்சாரு. அப்ஜெக்ஷன் டு லமார்க்கிசம்க்கு அகேன்ஸ்டா. புரிஞ்சுச்சா? இப்போ நியோ லமார்க்கிசம்னா இவர் சொன்னது கரெக்ட் தான், ஆனா இது மாதிரி இருந்தா கரெக்ட் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அதுதான் இந்த நியோ லமார்க்கிசம். The followers of Lamarck, neo-Lamarckists like Cope, Osborne, Packard and Spencer tried to explain Lamarckism theory on a more scientific basis. They consider that the adaptation are universal. அடாப்டேஷன்ன்றது பொதுவான எல்லா யூனிவர்ஸ்ல இருக்கிற ஆர்கனிசம்ஸ்க்கும் பொதுவான ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆர்கனிசம்ஸ் அக்வயர் நியூ ஸ்ட்ரக்சர் டியூ டு தேர் அடாப்டேஷன் டு சேஞ்ச் என்வாயர்மெண்டல் கண்டிஷன். ஆர்கனிசம் வந்து புதுவான ஒரு விஷயத்த கேரக்டர் அக்வயர் பண்ணது, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அது வந்து மாத்திக்கிறதுக்காக அதை அக்வயர் பண்ணது, என்வாயர்மெண்டல் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி அது மாத்திக்க தன்மைக்காக அதை அக்வயர் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They argued that the external condition stimulates the somatic cells to produce certain secretion. நம்ம ஏற்கனவே இங்க பார்த்தோம் ஆகஸ்ட் வைஸ்மேன் சொமாட்டிக் செல்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாதுன்னு. ஆனா இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க? சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சில நேரத்துல சொமாட்டிக் செல்லு கூட பலவிதமான புதுவிதமான ஒரு செக்ரீஷனோ இல்ல புதுவிதமான ஒரு சேஞ்சுக்கோ ஆளாகும் அப்படின்னு சொல்றாங்க. செக்ரீஷன் which reach the sex cells through the blood and bring about variations in the offspring அப்படின்ற விஷயம் நியோ லமார்க்கிசம். இவங்கெல்லாம் சப்போர்ட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். So far we have discussed about the Lamarckism theory, and we are going to study about another theory of biological evolution, the great Darwin's theory of natural selection. We are going to study. This is also not new to you. You would have already studied in your 10th standard. Charles Darwin explained the theory of evolution in his book The Origin of Species by Natural Selection. இவரும் ஒரு பெரிய புக், ஃபர்ஸ்ட் இவரு தான் போட்டாரு புக்கு. அந்த புக்கோட பேரு Origin of Species by Natural Selection. So natural selection, இயற்கையே செலக்ட் பண்ணுமா சில ஸ்பீஷிஸ், அந்த ஸ்பீஷிஸ் தான் வந்து புதுசா உருவாகும் அப்படின்ற விஷயத்த சார்லஸ் டார்வின் புக்ல எழுதியிருக்காரு. டியூரிங் ஹிஸ் ஜர்னி, இந்த புக் எழுதுறதுக்கு முன்னாடி ஹிஸ் ஜர்னி அரவுண்ட் த வேர்ல்ட், அரவுண்ட் த எர்த், ஹி மேட் எக்ஸ்டென்சிவ் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அவர் இந்த புக் எழுதினாரு அப்படின்னா அதுக்கு காரணம் பல இயர் அவர் பல வாயேஜஸ், பல எக்ஸ்பெரிமெண்ட், பல ரிசர்ச்சஸ், பல அப்சர்வேஷன் எடுத்துதான் இந்த மாதிரி ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. He noted a huge variety of remarkable similarities among organisms and their adaptive features to cope up their environment. He proved that the fittest organisms can survive and live more progenesis than the unfit one through the natural selection. அவர் என்ன இது மூலியமா என்ன சொன்னாருன்னா, பல எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணதுனால, பல ரிசர்ச்சர் அப்சர்வேஷன் பார்க்கறதுனால அவர் கன்க்ளூஷன் வந்தார். அதாவது இயற்கையில எந்தெந்த ஆர்கனிசம்ஸ் இருக்கு அப்படின்னா, எந்த ஆர்கனிசம்ஸ் எல்லா சூழ்நிலைக்கும் தன்னைத்தானே மாத்திக்குது, தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்குதோ, தன்னைத்தானே சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதை அமைச்சுக்குதோ, அந்த அனிமலாலதான் மத்த அதோட இனத்தை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த இவர் சொன்னாரு. டார்வின்ஸ் தியரி வாஸ் பேஸ்ட் ஆன் செவரல் ஃபேக்ட்ஸ், அப்சர்வேஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அவர் சாதா ஒரு விஷயத்த சொல்லல, அவருக்கான இந்த மாதிரி சொல்றதுக்கான பல விஷயங்கள், அவர் அப்சர்வேஷன், அவரோட ப்ரூஃப், அதாவது அவரோட ஹைபோதசிஸ் எல்லாமே இருக்கு, பேஸ் பண்ணி தான் இந்த விஷயத்த அவர் சொன்னார். சரி, எந்தெந்த விஷயத்த பேஸ் பண்ணி சார்லஸ் டார்வின் நேச்சுரல் செலக்ஷனை சொன்னாரு அப்படின்னு பார்க்க போகும்போது, ஓகே, ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராடிகாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னது? சில மீனே எடுத்துக்கலாம். மீனோட வயிற்றுல பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அதுல வச்சிருக்குன்னு பார்த்து. அதே மாதிரி ஆமை குட்டி முட்டை போடுதுன்னா அது எத்தனை முட்டை போடும் தெரியுமா? ஏன் வந்து அந்த மாதிரி அவ்வளவு முட்டை போடுது. இப்போ வந்து மனுஷன் அப்படின்னா ஒரே மாதிரி ஒரே ஒரு இன்குபேஷன் பீரியட்ல வந்து ஒரே ஒரு குழந்தைதான் டெலிவரி பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி ஆர்கனைசம்ஸ், சில ஆர்கனைசம்ஸ் எல்லாம் அதிக அளவுல போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆமையே பாத்தீங்கன்னா ஆமைக்கு வந்து முட்டை போடணும் அப்படின்னா ஆமை வந்து யூஸ்வலா தண்ணியில இருக்கும். அண்ட் முட்டை போடணும்னா கண்டிப்பா அந்த முட்டை பொரியணும்னா அதுக்கு வார்ம்னஸ் வேணும். அப்போ வார்ம்னஸ் வேணும்னா கண்டிப்பா அது லேண்ட்ல போய் தான் அது அந்த முட்டை போட முடியும். அது அதுவும் வந்து அது மேலேயே இருக்காது, அதை போட்டுட்டு பாட்டு போயிடும். கண்டிப்பா ஏதோ ஒண்ணு அந்த அந்த முட்டையெல்லாம் வந்து இன்குபேட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில போட்டுட்டு போயிடும். அண்ட் மண்ணுல அந்த ஒரு வார்ம்னஸ் இருக்கிறதுனால அது முட்டை பொரியும். அண்ட் வந்து நீங்க பாக்குங்க 400 800 முட்டை வந்து போடக்கூடிய தன்மை இருக்கு அந்த ஆமைக்கு. அது என்ன ஆகும்னா எல்லாமே வந்து பொரியும், எல்லாமே புரியாது. சோ அதுல ஒரு 100 அழுகி போயிடும், மத்ததெல்லாம் வெளியே வரும். அதுலயும் அது ஹேட்ச் ஆகி அது மண்ணுல இருந்து வெளியே வந்து அது அங்க இருந்து கடலை நோக்கி போற வழியிலேயே அதோட பாதி பெர்சன்டேஜ் ஆஃப் லைஃப் இருக்காது, பாதி நம்பர் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் இருக்காது. ஏன்னா பிரிடேட்டர்ஸ் இருக்காங்க, காக்கா இருக்கு, பறவை இருக்கு, கோழி இருக்கு, எவ்வளோ பிரிடேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை என்ன பண்ணிடும், சாப்பிட்றோம். அண்ட் அட் லாஸ்ட் பாதி 50% என்ன ஆகும், கடல்ல போய் சேரும். கடல்ல போய் சேரணும், அங்கேயும் அதுக்கு பயங்கரமான ஒரு சேலஞ்ச். அங்கேயும் வந்து பயங்கர பிரிடேட்டர்ஸ், நிறைய மீன், நிறைய ஷார்க், நிறைய விஷயங்கள், லாப்ஸ்டர், கிராப், இதெல்லாம் பெரிய பெரிய ஆர்கனிசம்ஸ் தான் அதை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் மீறி அந்த கடல்ல ரெசிஸ்டன்ட் ஆகி அது கடைசியா ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வர்றதுக்கு எத்தனை ஆமைக்கால முடியும் அப்படின்னா ஒரு 4 இல்லைன்னா 5 ஆமை தான் அடல்ட் ஸ்டேஜுக்கு ரீச் ஆகும். அந்த 200ல இருந்து ஒரு 500 முட்டையில இருந்து ஒரு 4 தான் வந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு ரீச் ஆகுது. புரிஞ்சுச்சா? சோ இதுதான் இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். யூ கேன் see here. All living organisms increase their population in large number. For example, salmon fish produce about 28 million eggs during breeding season, and all of them hatches, and the sea would be filled with the salmon in few generation. கரெக்டா? எல்லாமே புரிஞ்சு இந்த முட்டையெல்லாம் புரிஞ்சு எல்லாமே வளர்ந்து பெருசாச்சுன்னா அந்த கடலே வந்து ஃபுல்லா ஆக்கிபைட் ஆகும். அதே மாதிரி the elephant, the slowest breeder that can produce 6 young ones in its lifetime, can produce 6 million descendants at the end of 750 years in the absence of any check. So யானை எத்தனை நாள் உயிர் வாழும்னு பாத்தீங்கன்னா, ஆனா அதோட லைஃப் டைம்ல 6 வாட்டி தான் அதை வந்து என்ன பண்ண முடியும், அதால பிரீட் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் என்னது? வாழ்க்கை வாழ்றதுக்கான போராட்டம். ஆர்கனிசம் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃபுட், ஃபுட்டுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுது, வாழ்ற இடத்துக்காக ஸ்பேஸ் அண்ட் மேட். மேட்னா என்னது? மேட்னா ஃபீமேல் இல்ல மேல். ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷனுக்கு அதுக்கு தேவையான இனப்பெருக்கத்துக்கு தேவையான ஜோடியை சேர்க்கிறதா நம்ம மேட்னு சொல்றோம். அதுக்கும் அது சண்டை போடுது. ஆஸ் தீஸ் பிகம் a limiting factor, இதெல்லாம் வந்து கம்மியாயிடுச்சுன்னும் போது என்ன ஆகும், காம்படிஷன் ஜாஸ்தி ஆகும். காம்படிஷன் இருக்கும் போது என்ன ஆகும், மெம்பர்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். டார்வின் denoted struggle for existence in 3 ways. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வரும், ஒரு சண்டை வருது. ஒரு இடத்துக்கோ ஒரு சாப்பாட்டுக்கோ இல்ல மேட்டுக்கோ எதுக்கோ ஒரு சண்டை வருது. அந்த சண்டையை தான் நம்ம என்ன சொன்னோம், ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணு வந்து இன்ட்ரா ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள், இன்னொன்னு இன்டர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள், இன்னொன்னு ஸ்பெசிபிக் அப்படின்னா ஸ்பீஷிஸ் ரெஃபர் பண்றது. இங்கேயும் ஸ்பெசிபிக்னா ஸ்பீஷிஸ் ரெஃபர் பண்றது. இன்ட்ரானா என்னது? இன்ட்ரானா வித்தின் என்னது? அதுங்களுக்குள்ளேயே. இப்போ ஒரு ஆடு இருக்குன்னா அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குது, அதுங்களுக்குள்ளே மேட். இந்த ஃபீமேல் எனக்கு தான் வேணும், இந்த ஃபீமேல் எனக்கு தான் வேணும், இந்த சாப்பாடு எனக்கு தான் வேணும், இந்த இடம் எனக்கு தான் வேணும்னு அந்த ஆடுங்களுக்குள்ளேயே அது சண்டை போடுச்சுன்னா அது பேரு இன்ட்ரா ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள் பிட்வீன் த சேம் ஸ்பீஷிஸ். புரிஞ்சுச்சா? இப்போ இன்டர் ஸ்பெசிபிக், ஒரு ஆடு இருக்கு, இன்னொரு பக்கத்துல ஒரு எலிஃபென்ட் இருக்கு. ஸோ இதுங்க ரெண்டுமே சண்டை போட்டுக்குச்சுன்னா அந்த இடத்துக்கு அது பேரு இன்டர் ஸ்பெசிபிக். ஏன்னா ரெண்டுமே வேற வேற ஸ்பீஷிஸ். புரிஞ்சுச்சா? ஸோ இன்டர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஃபார் ஃபுட் அண்ட் space, struggle with the environment to cope with the climatic variation, food, flood, earthquake, drought, so etc. Struggle with the environment to cope with the climatic variation, flood, earthquake and drought. These are the other struggles. Environmental struggles இருக்கு. ஸோ இந்த environmental struggles-லயே அது போராடி அது ஜெயிச்சு அதால மீண்டு வரக்கூடிய ஆர்கனிசம்ஸ் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும், இல்லைன்னா அழிஞ்சிடும். நெக்ஸ்ட் யூனிவர்சல் அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன். வேரியேஷன் இருக்கு. ஒரு அனிமல் இன்னொரு அனிமல் அலைக் கிடையாது. No two individuals are alike. There are variations even in identical twins. Even the children born for the same parents differ in color, height, behavior, etc. The useful variation, இந்த வேரியேஷன் மூலமா தான் நம்மளால பல ஆர்கனிசம்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபவுண்ட் இன் ஆர்கனிசம் ஹெல்ப் them to overcome struggle and such variations are passed on to the next generation. ஸோ இந்த வேரியேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா என்ன? இயற்கையை செலக்ட் பண்ணுமா எந்தெந்த ஸ்பீஷிஸ்லாம் வந்து உருவாகிறதுக்கு
According to Darwin, nature is the most powerful selective force. He compared origin of species by natural selection to a small, isolated group. Darwin believed that the struggle for existence results in the survival of the fittest. Such organisms become better adapted to the changed environment. Next. Objection to Darwinisms. நம்ம எப்படி வந்து லமார்க்கிசம்க்கு நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி டார்வினிசம் தியரிக்கும் நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. என்னென்ன அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். Some objections raised against Darwinism are: Darwin failed to explain the mechanism of variation. வேரியேஷன் இருக்குன்னு சொன்னாரு, ஆனா எந்த விதத்துல அந்த வேரியேஷன், அதாவது நமக்கு தெரியும் அது வந்து மியூட்டேஷனாலதான், ஆனா அவரு அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. So Darwin failed to explain the mechanism of variation. Darwinism explains the survival of the fittest but not the arrival of the fittest. சர்வைவல் பத்தி மட்டும்தான் சொன்னாரு, புது விதமான அரைவல் பத்தி அவரு சொல்லல, அரைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பத்தி சொல்லல. He focused on small fluctuating variation that are mostly non-heritable. Small fluctuating variations பத்தி தான் அவர் டிஸ்கஸ் பண்ணாரு. Heritable variations பத்தி அவர் டிஸ்கஸ் பண்ணாரு. He did not distinguish between somatic and germinal variations. And next, he could not explain the occurrence of vestigial organs, over specialization of some organs like large tusk in extinct mammoth, oversized antlers in the extinct Irish deer. ஆன்ட்லஸ் தான் உங்களுக்கு தெரியும், கொம்புமான, அது ரொம்ப வளைஞ்சு 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 பெருசா, அது கொம்பே வந்து ரொம்ப பெருசா ரொம்ப பெரிய அளவுல இருக்கும், எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் எல்லாம் நிறைய வச்சு, அதுதான் ஆன்ட்லஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ தீஸ் ஆர் த what you can say objections raised against Darwinism. இதெல்லாம் அவர் பண்ணல அப்படின்ற objection அவர் மேல இருந்தது. Next, neo Darwinism. Neo Darwinism as followers. Darwinism ஆமா அவர் சொன்னது கரெக்ட், அவர் சொன்னதை வச்சே அவங்க வந்து பல பேர் பல விஷயங்கள் மாடிஃபை பண்ணி ஒண்ணு கூட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நியோ டார்வினிசம் சொல்றோம். நியோ Darwinism is the interpretation of Darwinism evolution through natural selection as it has been modified since it was proposed. New facts and discoveries about evolution have led to modification of Darwinism and is supported by Wallace, Heinrich, Haeckel, Weizmann and Mendel. These theories emphasize the changes in the frequency of gene and population arises due to the mutation, variation, isolation and natural selections. Next, mutation theory. Hugo de Vries put forth the mutation theory. Mutations are sudden random changes that occur in an organism that is not heritable. ஓகே, ஸோ மியூட்டேஷன் தியரி, மியூட்டேஷன் பத்தி மற்றவங்க எல்லாம் பேசல, ஆனா இவர் பேசினாரு. இவர் பேரு ஹியூகோ டி வீரிஸ். இவர் தான் ஃபர்ஸ்ட் மியூட்டேஷன் தியரி பத்தி ப்ரப்போஸ் பண்ணாரு. அவர் என்ன சொன்னாரு, மியூட்டேஷன் சடன் ரேண்டம் சேஞ்சஸ் தட் அக்கர் இன் ஆர்கனிசம் தட் இஸ் நாட் ஹெரிட்டபிள் அப்படின்றாரு. அதாவது நடுவுல ஏற்பட்டக்கூடிய மியூட்டேஷன் மூலயமா அந்த மியூட்டேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாது அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. டி வீரிஸ் கேரிட் அவுட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஈவினிங் பிரைம்ரோஸ் பிளான்ட். அந்த பிரைம்ரோஸ் பிளான்ட்டை வச்சு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. இனோதீரா லமார்கினா and observed variation in them due to mutation. According to De Vries, sudden and large variations were responsible for the origin of new species, whereas Lamarck and Darwin believed in gradual accumulation of all variations. So இவர் வந்து sudden and large variationனால தான் அந்த புது விதமான ஸ்பீஷஸ் உருவாகுதுனாரு. ஆனா லமார்க்கும் டார்வினிசம் என்ன சொன்னாங்கன்னா, கிராஜுவல், அதை வந்து ரொம்ப ஸ்லோவா பல வேரியேஷன், பல அக்யூமுலேஷன் வேரியேஷன்னால தான் புது ஸ்பீஷஸ் உருவாகுதுன்னு அவங்க சொன்னாங்க. ரைட், ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீம் ஆன கருத்து தான். Silent features of mutation theory. Mutation theory-யோட முக்கியமான அம்சங்கள் என்னது? Mutation or discontinuous variations are transmitted to other generation. Yes, in naturally breeding population, mutation occurs from time to time. இதுவும் கரெக்ட் தான். There are no intermediate forms there as they are fully fledged. They are strictly subjected to natural selections. So these are the salient features. இது mutation theory-யோட முக்கியமான அம்சங்கள் இதுதான். Right. அடுத்தது மாடர்ன் சிந்தட்டிக் தியரி proposed by its association. பல தியரிஸ் இதுல வருது, நிறைய பேர் இதுல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, நிறைய சயின்டிஸ்டோட கருத்துக்களும் இந்த தியரியில, அதாவது நம்ம வந்து மாடர்ன் சிந்தட்டிக் தியரி என்ற வைடு டாபிக்ல நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு பார்க்க போறோம். சீவல், ரைட், ஃபிஷர், மேயர், ஹக்ஸ்லே, டபான்ஸ்கி,
Simpson, Haeckel explained natural selection in a light of post-Darwinian discovery. Post-Darwinism discovery, Darwinism கண்டுபிடிச்சதுக்கு அடுத்துதான் அவங்க அதெல்லாம் இது பண்ணி ஆமா இது கரெக்ட் அப்படின்னு சொன்னவங்க. According to this theory, gene mutation, chromosomal mutation, genetic recombination, natural selection, reproductive isolation, the 5 basic factors involved in the process of organic evolution. இவங்கெல்லாம் வந்து ஒண்ணுதான் சொன்னாங்க. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து இதோட சேர்த்து இந்த விஷயங்கள்லாம் ரெஸ்பான்சிபிள், ஒரு ஆர்கானிசம் இவால்வ் ஆகிறதுக்கு இதெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, மியூட்டேஷன், குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜெனடிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன், இந்த 5 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தி நம்ம படிக்க போறோம். ஜீன் மியூட்டேஷன் refers to the change in the structures of the gene. It is also called a gene or point mutation. ஒரு ஜீன்ல ஒரு நமக்கு தெரியும், குரோமோசோம்ல சிஸ்டர் குரோமாட்டின்ல உங்களுக்கு நிறைய செக்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கு. ஒரு குரோமோசோம்ல பல செக்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஜீன்ல ஏதோ ஒரு குறைபாடு அது இருந்ததுன்னா அது பேர் பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்றோம், இல்ல ஜீன் மியூட்டேஷன் சொல்றோம். அதனால ஏற்பட்டக்கூடிய ஒரு வேரியேஷன் தான் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது, அது பேரு ஜீன் மியூட்டேஷன். நெக்ஸ்ட் குரோமோசோமல் மியூட்டேஷன். குரோமோசோமல் அளவு, நம்பர், அந்த அந்த ஸ்ட்ரக்சர்லயே ஏற்படக்கூடிய அதாவது அதுலயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. குரோமோசோம்லயே வந்து சில நேரத்துல வந்து சில குரோமோசோம் அந்த ஆர்ம்ல வந்து டெலிஷன் ஆயிருக்கலாம், டியூப்ளிகேஷன் ஆயிருக்கலாம், இல்லைன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கலாம், டிரான்ஸ்லோகேஷன் ஆயிருக்கலாம், இன்வர்ஸ் ஆயிருக்கலாம், இல்லைன்னா வந்து நம்பர்ஸ் கூட வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம். நம்பர்ஸ் சேஞ்ச் ஆயிருந்தா அது ப்ளாய்டி கண்டிஷன் வந்துடும். ஓகேவா? குரோமோசோமல் மியூட்டேஷன் வந்து changes in the structure of chromosomes due to deletion, addition, duplication, inversion, and translocation. This too alters the phenotypes and organisms and produce variations of the offspring. So இது மூலமாவும் mutation நடக்கலாம். இன்னொன்னு ஜெனடிக் ரீகாம்பினேஷன் இஸ் டியூ டு கிராசிங் ஓவர் ஆஃப் ஜீன் டியூரிங் மியோசிஸ். மியோசிஸ் அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஜீனும் என்ன ஆகும், கிராஸ் ஓவர்ல மெட்டாஃபேஸ், அனஃபேஸ், டீலோஃபேஸ் இதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம் கிராசிங் ஓவர் ஆகும் போது சேஞ்ச் ஆகும், எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகும் போது கண்டிப்பா அந்த ஜெனடிக் வேரியேஷன் அக்கர் ஆகும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, இதனால மூலமா ஜெனடிக் வேரியேஷன் வந்திருக்கு. திஸ் பிரிங்ஸ் அபவுட் ஜெனடிக் வேரியேஷன் இண்டிவிஜுவல்ஸ் வித் சேம் ஸ்பீஷிஸ் லீட் டு ஹெரிட்டபிள் வேரியேஷன். இதுவும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. கண்டிப்பா இந்த சேஞ்ச்ல தான் என்ன ஆகும்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு மூவ் ஆகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கடத்தப்படும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் நேச்சுரல் செலக்ஷன். நேச்சுரல் செலக்ஷன் does not produce any genetic variation, but one such variation occur in favor some genetic changes while rejecting other driving force of the evolution. Next, reproductive isolation help in preventing interbreeding between related organisms. So reproductive isolation, reproduction இனப்பெருக்கிறது, ஒன்னு கிராஸ் ஆகுறது ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்றோம். reproductive isolation என்னது, ஒரே ஸ்பீஷஸா இருக்கிற மேல் ஃபீமேல்லாம் பல இடத்துக்கு மாறி மாறி போய் அதால கிராஸ் பண்ண முடியாம போயிடுது. இன்டர்பிரீடிங்க தவிர்க்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. இது மூலியமாவும் கண்டிப்பா ஒரு புதுவிதமான ஒரு ஸ்பீஷஸ் ஆரிஜின் ஆகலாம் அப்படின்ற விஷயம் இது. So these are the associated with the modern synthetic theory. Next, evolution by anthropologic sources. Insects. Based on some insects, experimentation on the insects, some observations and inference have been given as a proof for the evolution. அதை பத்தி நம்ம படிக்க போறோம். இதுதான் வந்து நாங்க படிக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், எப்பவுமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே டைம்ல அதுல உள்ள இருக்க அர்த்தமும் ஆழமான கான்செப்டும் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் எக்ஸாம்பிளும் இது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் இருக்கும். அதனால இது நம்ம வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, கிளியர் புரிதலோட நம்ம வந்து தெளிவா இது நம்ம படிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சுரல் செலக்ஷன், இண்டஸ்ட்ரியல் மெலனிசம். இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேச்சுரல் செலக்ஷன் இயற்கையாகவே செலக்ட் ஆகிறது அப்படின்றது. நெக்ஸ்ட், ஸோ இந்த நேச்சுரல் செலக்ஷன் தான் டார்வினோட ஃபேமஸ் தியரி, isn't it? So right, natural selection can be explained clearly through industrial melanism. அப்படின்னா என்னது? Industrial melanism is a classical case of natural selection exhibited by the peppered moth. அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது moth அப்படின்னா பட்டர்ஃப்ளை இல்லாம ஒரு மாதிரி அதை நம்ம பார்த்தோம்னா பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம்னா அந்த கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியாது. அது மேல ரொம்ப அந்த ஹேரி ஸ்ட்ரக்சரா இருக்கும், ஒரு மாதிரியான பெருசா இருக்கும், அதோட பாடியே வந்து பெருசா இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய தடவை. அதுதான் மாத் வேற, பட்டர்ஃப்ளை வேற. பட்டர்ஃப்ளை வந்து நம்ம வந்து ரொம்ப அழகா இருக்கும், அதோட பாடி ரொம்ப ஸ்லெண்டரா இருக்கும், அழகா இருக்கும், பார்க்கறது கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனா மாத் வந்து கிரே கலர்ல இருக்கும்,
அதுல கலர்ஸ் இருக்கும், ஆனா முக்கால்வாசி ஒரு மாதிரி கிரே ஆரஞ்சு அந்த மாதிரி கலர்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை மாத்தை நீ கண்டுபிடிக்கலாம். இந்த மாத்துக்கான ஸ்பீஷஸோட பேரு பிஸ்டன் பெட்டுலேரியா அப்படின்ற ஸ்பீஷஸ். அண்ட் தீஸ் வேர் அவைலபிள் இன் 2 கலர்ஸ். இந்த பிஸ்டன் பெட்டுலேரியா 2 கலர்ல இருக்கு. ஒன்னு வந்து ஒயிட் கலர்ல, இன்னொன்னு பிளாக் கலர்ல. நல்லா பாத்துக்கோங்க, அப்பதான் அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன், peppered moth both white and black colored were common in England. இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னும் போது இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமான இண்டஸ்ட்ரி செட்டா இருக்கிற ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஏரியான்னு சொல்றோம். அதிகமா செட்டாக இண்டஸ்ட்ரி எல்லாம் இல்லாத நேரத்துல இங்கிலாந்துல 2 விதமான மாத்தும் இருந்தது. ஒன்னு பிளாக் கலர்ல இருந்தது, இன்னொன்னு வந்து ஒயிட் கலர்ல இருந்தது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட், ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அடுத்தது என்ன ஆச்சுன்னா, அந்த இங்கிலாந்துல பல இண்டஸ்ட்ரி எல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. So இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும்போது witnessed white colored background of the wall of the building, hence the white colored moth escaped from the predator. அந்த பில்டிங் மேலெல்லாம் அந்த பில்டிங் எல்லாம் ஒயிட் கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சு, அது ஒயிட்டா இருக்கிற அந்த மாத் எல்லாம் என்ன ஆச்சுன்னா செவத்துல இருந்தாலும் இந்த பிரிடேட்டர்ஸ், இந்த காக்கா குருவி அதை போய் சாப்பிடக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாது, ஒயிட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால பிளாக்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. So white கலர்ல இருக்கிறதெல்லாம் என்ன ஆச்சு, எஸ்கேப் ஆயிடுச்சு. moth escaped from the predator. போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இப்போ என்ன ஆச்சு, இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆக 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 பொல்யூஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரிங்களா, அப்போ இந்த ட்ரீ ட்ரங்க் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், அது என்ன ஆயிடுச்சுன்னா கருப்பாயிடுச்சு. அப்போ ட்ரீ ட்ரங்க் எல்லாம் கருப்பாயி ஒரு மாதிரி ஸ்மோக் படிஞ்சு சூட்டுன்னு என்னது, அந்த கருப்பு கலர்ல படியும்ல. நம்ம இப்போ ஒரு விளக்கு வச்சுனா கூட மேல நீங்க ஒரு தட்டு போட்டீங்கன்னா ஒரு கருப்பு கலர் ஒரு லேயர் படிச்சோம். இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சில நேரத்துல நம்மளோட இந்த கவர்மெண்ட் பஸ் ஒரு புகை விட்டுன்னு போகும் பாருங்க, அந்த இடமே அந்த ஃபுல்லா கருப்பு கலர்ல, அது பேர் தான் சூட்டுன்னு சொல்றோம் நம்ம. சரிங்களா, சோ அந்த மாதிரியான சூட்டு மூலியமா, இந்த அதிகமான இண்டஸ்ட்ரி மூலியமா அதிகமான சூட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில லிபரேட் பண்றதுனால எல்லா இடமும் என்ன ஆயிடுச்சுன்னா கருப்பாயிடுச்சு. சோ ட்ரீ ட்ரங்கும் என்ன ஆயிடுச்சு, கருப்பாயிடுச்சு. இப்போ பிளாக் மாத் இருக்கு பாத்தீங்களா, பிளாக் மாத் என்னாச்சு, கேமஃபிளேஜ் மறைஞ்சிக்குச்சு. அந்த கருப்பு கலர்ல அது கேமஃபிளேஜ்னா என்னது, அதோட இயற்கையான கலர்லயே அது வந்து மறைஞ்சு இருக்கிற தன்மை அதுக்கு வந்துருச்சு. ஏன்னா பக்கத்துல எல்லாமே கருப்பா இருக்கு, அதுவும் கருப்பா இருக்கு. அதனால ஈஸியா எந்த ஒரு பேர்ட்ஸும் அதை வந்து சாப்பிட முடியாத அளவு camouflaged அப்படின்னு சொல்றோம். So black moth camouflaged on the dark bar of the trees and the wild moths were easily identified. இப்போ வெள்ளை கலர்ல இருக்கிற அந்த மாத்தெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா எல்லா இடமும் பிளாக்கா இருக்கு. ஸோ வெள்ளை கலர்ல இருக்கிற மாத்ஸ் எல்லாம் ஈஸியா பிரெடேட்டர் மூலியமா சாப்பிட்டுடுச்சு. ரைட், இதனால நமக்கு என்ன, hence the dark colored moth population was selected. இப்போ இந்த நேச்சுரலா என்ன ஆயிடுச்சுன்னா, எது செலக்ட் அடுத்த லெவலுக்கு அதிக ஜெனரேஷன் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு எந்த மாத் செலக்ட் ஆயிருக்கு, இயற்கையாவே செலக்ட் ஆயிருக்குன்னா பிளாக் மாத். and the number increased, அதோட நம்பர் என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு கம்பேர்ட் டு ஒயிட் மாத்ஸ் என்னாச்சு, எல்லாமே இந்த பறவை எல்லாம் கொத்தி சாப்பிட்டுடுச்சு. ரைட், நேச்சர் ஆஃபர்ட் come on tell me, positive selection pressure to the black colored moth. இதுதான் நேச்சுரல் செலெக்ஷனுக்கான நோபல் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம். The above proof shows that in a population, organisms that can adapt while survive and produce more progenies, resulting in increase in population through natural selection. So natural select, எது natural select பண்ணுதோ அவங்க தான் வந்து அந்த ஸ்பீஷஸோட ப்ராஜனிஸ் தான் அதிகமாகும், அதோட பாப்புலேஷன் அதிக எண்ணிக்கையில போகுது அப்படின்ற ப்ரூஃபை இவங்க இது மூலியமா நேச்சுரல் செலெக்ஷன் மூலியமா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, artificial selection. We will see artificial selection. What is artificial selection? Artificial selection is a byproduct of human exploitation of forest, oceans and fisheries, or the use of pesticides, herbicides or drugs. For hundreds of years, humans have selected various types of dogs, all of which are variants of a single species of dog. If human being can produce a new varieties in a short period, then nature with its vast source and long duration can easily produce a new species by selection. இப்ப நம்மளே வந்து டாக்ல நிறைய வெரைட்டி இருக்கு, ஆனா அதுல நம்ம சில வெரைட்டிஸ் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இயற்கைன்றது பல காலம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஈஸியா நம்மள என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பீஷிஸ் செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. So this is called the artificial selection. With this, I am completing this part of a video. We will take a break and we will continue with the next part.
Thank you and have a nice day. Bye bye.